இந்த ரகசியம் பெரியது. இதில் என்ன ரகசியம் இருக்குது? இதில் என்ன ரகசியம் இருக்குதுன்னா தான் பாருங்க, எப்படி தேவன் மனுஷனை ரட்சித்தார், எப்படி அன்பு கூர்ந்தார், எப்படி நம்ம அன்பு கூர்ந்தார், நமக்காக ஜீவனை விட்டார் என்கிற ரகசியம் இந்த திருமணம் என்கிற அமைப்பில் இருக்கிறது. திருமணத்தை அமைத்த விதத்தில் இருக்கிறது. விழா எலும்பு எடுத்து அதன் மூலமாக உண்டாக்கி ஒரே மாம்சமாக அவர்கள் இருக்கும்படியாக உண்டாக்கி எல்லாம் பண்ணார் இல்லையா? அதுதான் ரகசியம். அது சுவிசேஷத்தில் என்ன நடந்தது என்பதை பிரதிபலிக்கிறது. சுவிசேஷம்னா என்ன? திங்க் ஆஃப் த காஸ்பிள். சுவிசேஷம்னா என்னன்னு யோசித்து பாருங்க. சுவிசேஷம்னா என்ன? இயேசு இந்த உலகத்தில் வர்றார். ஏன் வர்றாரு? நம்முடைய பிரச்சனையை காண்கிறார். நாம் பாவத்தில் சிக்கி உளையான சேராகிய அந்த பாவத்தில் சிக்கி அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்துக்கு அடிமைகளாகிவிட்டோம். அவர் வர்றாரு. அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து எப்படி நம்மளை மீட்கணும்னு பார்க்குறார். மீட்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்க வேணும், தம்முடைய ரத்தத்தை சிந்த வேணும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லிவிட்டபடினால அவர் மரிக்காமல் ஜீவனை கொடுக்காமல் நம்முடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தி அந்த விலையேறப்பெற்ற ஜீவனை கொடுக்காமல் நம்ம ரட்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்கிறார். கொடுத்து நம்மை மீட்டு அவருக்கு சொந்தமானவர்களாய் நம்மை ஆக்குகிறார். இப்போ அதன் மூலமாக அவருடையவர்களான நாம் இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இருக்கிறோம்.